ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்கெட் கோஷன் தமிழ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் 4 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ஸுமே வந்து அவங்களோட 4th கேம் 4வது மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டீம் கிட்ட ஆடிட்டாங்க. அண்ட் மோர் ஸோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 டீம் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டீம் கிட்ட இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஒரு வீக்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அண்ட் தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ அந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து 180 ஆட் செட் பண்ணாங்க டார்கெட். அண்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வெப், அதாவது எப்படின்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் சித்தார்த் மணிமாறன், குணால் பாண்டியா வச்சு பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க ரன் ஃப்ளோவை. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஈஸியாகவே வந்து ஒரு வின் ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சது பெங்களூர் அகேன்ஸ்டாக, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அகேன்ஸ்டாக. இன்ஃபேக்ட் சின்னஸ்வாமி இல்லையே. ஸோ அது ஒரு பிரில்லியண்ட்டான வின் அப்படி அந்த பதவி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டிகாக்மே பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட் ஆடினார் குவிண்டன் டிகாக். நிக்கலஸ் புரன் டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் சூப்பர் ஆடினார், ரைட். ஸோ இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாகவே இன்னும் ஆஃப் த மார்க் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அவங்களோட 3 கேம்ஸுமே வந்து அவங்க நினச்ச அளவுக்கு போகல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பிலோ பார் டோட்டல் அடித்தாங்க. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை கம்ஃபர்டபுளாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீசன், அதாவது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் மேட்சஸ் ஒரு டீம் ஆடும்போது நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, ஒரு டீமுமே வந்து பெரிய அளவில் பார்த்தோன்னா ஹோம் டீம்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பட் இந்த ஒரு வாரத்தில் அந்த ட்ரெண்ட் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, அவே டீம்ஸ் நிறைய வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 4 கேம்ஸ் கடந்த ஒரு 4 கேம் நம்ம பார்த்தீங்கன்னா பேசுகிறது ஒரு கடந்த 4 கேம் ஆஃப் திஸ் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 4 கேம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவே டீம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் சொல்கிற மேட்ச் எதுனா மும்பை இந்தியன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியல வாங்கடையில், ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தோன்னா அந்த மேட்ச்சில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வின் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மடி அடித்தாங்க சொல்லி ஆகணும். ஸோ 272, அதாவது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல், ஸோ டீம் டோட்டல். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா செம்மடி அடித்தாங்கன்னு சொல்லி ஆகணும். வைசாக்ல பார்த்தீங்கன்னா விக்கெட் ரொம்ப நல்லா இருக்குது பேட்டிங் ஆடுறதுக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச்சுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா விக்கெட் பயங்கரமாக இருக்குது ஃபார் பேட்டர்ஸ் வைசாக்ல. ஸோ அது கண்டிப்பாகவே தெரியுது. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி ரசல் பிரில்லியண்ட்டாக ஆடினார். இன்ஃபேக்ட் சுனில் நாராயண் ஓப்பன் பண்ணார். அண்டர் கௌதம் கம்பீர் பயங்கரமாக கிளிக் ஆவார். சுனில் நாராயண் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 85 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் ஆண்ட்ரி ரசல் அண்ட் ரிங்கு சிங் பிரில்லியண்ட்டாக ஆடினாங்க. ஸோ ஆண்ட்ரி ரசல் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஆண்ட்ரி ரசல் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பிரில்லியண்ட்டாக ஆடுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ அட் த டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காங்க, அன்பீட்டனாக இருக்காங்க சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது வைசாக்ல ஆடினாங்க. ஸோ விச் இஸ் டெக்னிக்கலி டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணாங்க, ஒரு அவே டீம். அண்ட் மோர் ஸோ கம்மிங் டு த மோஸ்ட் ரீசன்ட் கேம் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அகமதாபாத் ஆடிருந்தாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸோட ஹோம். அண்ட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து அகமதாபாத்தில் அவரோட டச் அப்படின்றது ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஐ மீன் அவரோட ஃபார்ம் அகமதாபாத்னாலே வந்து அவரோட நம்பர்ஸ் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் சரி, ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சரி, ரெண்டு தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டான ஒரு நம்பர்ஸ் அவருக்கு அகமதாபாத்தில். ஸோ இந்த மேட்ச்சில் 89 ரன்ஸ் நாட் அவுட், ஸோ 48 பால்ஸ் அண்ட் ப்ரில்லியண்ட்டாகவே ஆடினார். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி இன்னொரு 10 பால்ஸ் அவர் ஆடி இருந்தாருன்னா ஈஸிலி ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருப்பார். இன்ஃபேக்ட் 199 முடிச்சாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஒரு 220 இல்லை 225 கூட கொண்டு போயிருக்கலாம் இன்னொரு 10 பால் ஆடி இருந்தாருன்னா சுப்மன் கில் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாகவே தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா 200 அடிச்சிருந்தாங்க. ககிஸ்வரா படம் நல்லா போட்டார். ஹர்தீப் சிங்குமே ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்தார் வித் பால். ஹர்ப்ரீத் பார்மே பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஓரளவுக்கு டீசெண்டாகவே போட்டார், எக்கனாமிக்கலாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 200 சேசிங் அப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஷிகர் தவன் அண்ட் ஜானி பேரிஸ்டோ இனிஷியலாக அவுட் ஆனாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா பிரப்சிம்ரன் சிங் ஒன்ஸ் அகேன் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் சஷாங்க் சிங் அண்ட் அட் தி அதர் எண்ட் அசுதோஷ் சர்மா, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாகவே நம்மள நிறைய பேர் நினச்சப்போ மேட்சே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ
கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்டு அசுதோஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனோட தான் வராரு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்து முடிஞ்ச சையத் முஷ்தாக் அலி ட்ராஃபியில் பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற ஒரு பேட்டராக பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரெப்புடேஷனோட வந்தார். ஒரு பிரில்லியன்ட் கேமியோ ஆடினார் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட். அண்ட் இன்னொரு தரப்பில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சஷாங்க் சிங். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. ராங் சஷாங்க் சிங்கை வந்து தப்பான சஷாங்க் சிங்கை நம்ம பிக் பண்ணிட்டோமா அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆப்ஷனில். பட் இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியுமே பிரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்சில். 62 நாட் அவுட் ஆஃப் 29 பால்ஸ் மேட்சே பார்த்தீங்கன்னா திருப்பிட்டார். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாடுக்குமே ஆடி இருந்தார் ஒரு கப்பல் ஆஃப் சீசன்ஸ் பேக். ஸோ ஒரு ப்ரீ ரீசெண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேட்சை மாற்றிட்டார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு லோயர் டவுன் தி ஆர்டர் நல்ல ஒரு பேக்கிங் இருக்குது. ஐ மீன் நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூராக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து டாப் ஆர்டர் டிபெண்ட் டீம்ஸாக இருந்திருக்காங்க ஓவர் த இயர்ஸ். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் பேட்டர்ஸ் வந்து ஒரு லோயர் ஆர்டருமே நல்லா கான்ட்ரிபியூட் ஒரு மிடில் அந்த லோயர் மிடில் ஆர்டர் ராதர் இப்படி சொன்னாலுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் ரொம்ப நல்லா ஆடினாங்க ரெண்டு பேருமே. பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல விக்டரியை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விக்டரினால பார்த்தோன்னா 2 wins and 2 losses இருக்காங்க இப்போ பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு மொமெண்டம் ஷிஃப்டாக கூட இருக்கலாம் இந்த ஒரு வின் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்ட் மோர்ஸோ ஐபிஎல் கண்டிப்பாக பீக் ஆகிட்டு இருக்கு கைஸ். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல சைடு, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற சைடு, எட் டு கெட் ஆஃப் த மார்க். நான் முதல்ல சொன்ன மாதிரி கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் த டாப் ஆஃப் த டேபிள். சிஎஸ்கே பார்த்தோன்னா ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் ஒரு வின்னை தேடி வருவாங்க. எஸ்ஆர்எச்மே வந்து ஒரு நல்ல செட்டான சைட், அவங்களுமே வந்து ஒரு வின்னை தேடி வருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக போயிட்டுருக்கு இந்த டோர்னமெண்ட். அட் த ரைட் டைம் பீக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் வீக்கோட ரிவ்யூ, கடந்த ஒரு 4 மேட்சோட ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.